Okay, so good evening, everyone. Thank you for joining in today's session. Okay, so I hope the past 2 days session was really useful to you. Do you have any suggestions or any feedbacks related to the past 2 days session? So last 2 days நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன், இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ், உங்க ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருக்கா? நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை, இல்லை இந்த ஒரு பார்ட் ஆட் பண்ணியிருக்கலாம், இந்த ஒரு பார்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த மாதிரி. If you're not able to speak, you can go with text. மெசேஜில் கூட நீங்கள் சொல்லலாம். இந்த லாஸ்ட் 2 days செஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ். ஸோ எப்பவுமே நம்ம ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறப்போ நம்ம அந்த ஃபீட்பேக்ஸ் அப்படின்னு கொடுக்குறப்போ உங்களுக்கும் வேணுங்கிறது கிடைக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் குட். தேங்க்யூ மிஸ் ஹேமா, தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். ஓகே, ஸோ வில் ப்ரொசீட். Okay. So before starting the session, for the new joiners, it's a small introduction about myself. Myself, Jabrin Malko. I'm a certified soft skill trainer and placement trainer, and I'm the founder of Sculpt Academy. So recently, சின்னதா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். I have 8 years of experience in training field. Training fieldல மட்டும் 8 years of experience இருக்கு. And இந்த 8 yearsல soft skills, placement, government exams like UPSC, TNPSC, SSC இது மாதிரி வந்து நிறைய செக்டாரில் நான் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹவ் ட்ரெயின் மோர் தென் 10,000+ ஸ்டூடெண்ட்ஸ். 10,000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரால் 8 years of எக்ஸ்பீரியன்ஸில், ரைட். அண்ட் ஸோ ஐ ஹவ் ரிசீவ்ட் ஒன் மோர் ஃபீட்பேக். ஓகே, ஸோ தேங்க்யூ மிஸ்டர் ராகவர்தினி. தேங்க்யூ ஃபார் யுவர் திஸ் வேல்யூபிள் ஃபீட்பேக். ஓகே, ரைட். And the session overview. ஸோ ஆஸ் ஐ ஹவ் செட் earlier, திஸ் இஸ் a 6 day செஷன். 6 நாள் நடக்கக்கூடிய ஒரு செஷன். அதில் நமக்கு 2 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. அண்ட் திஸ் இஸ் த தேர்ட் டே. ஸோ டுடே வி ஆர் கம்ப்ளீட்லி டீல் வித் ஷாப்பிங் அண்ட் ஃபுட். ஸோ நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா ஷாப்பிங் அண்ட் ஃபுட். சாரி. ஸோ மெயின்லி நம்ம இந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா ஷாப்பிங் போகிறதும் வெளியே நல்லா சாப்பிட்றதும் தான். ஸோ அந்த டாபிக் ஓரியன்டாக தான் இன்னைக்கு செஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகவே. ஓகே, ஸோ இந்த ரிமைனிங் 3 days வெதர் ஈவெண்ட்ஸ், ரிவ்யூஸ் இதெல்லாம் எப்படி கொடுக்கலாம், ஒருத்தங்க நம்ம எப்படி எல்லாம் இன்வைட் பண்ணலாம். தென் ஆன் த டே 5 ஹெல்த் அண்ட் எமர்ஜென்சிஸ் ரிலேட்டடாக. அண்ட் ஆன் டே 6 5 days நம்ம என்ன பண்ணோமோ அதனுடைய wrap-up செஷன், டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே வந்து 6th day இருக்கும். சரிங்களா? So today we are stepping into the day 3 of our 6 day program. And today, இன்னைக்கு நீங்க இதுல என்னென்னலாம் லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னா, சரிங்களா? ஸோ இந்த ஃபாலோயிங் திங்ஸ் எல்லாமே நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. ஷாப்பிங் ரிலேட்டட் டேர்ம்ஸ், அதாவது எப்பவுமே நம்ம ஒரு லாங்குவேஜ் பேசணும் அப்படின்னா அந்த லாங்குவேஜுக்கு மெயினாக வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ தட்ஸ் வை எஸ்டர்டே ஐ ஹாவ் கோட்டட் சர்டன் வேர்ட்ஸ். ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நான் நேற்று கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வேர்ட்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஷாப்பிங் ரிலேட்டடாக என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து கொஷினிங். ஸோ கொஷினிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆன்சரிங் இஸ் ஃபைன், பட் கொஷினிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கொஷினிங் நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்ற ஒரு பார்ட். ஓகே, ஸோ கொஷினிங் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பார்ட். ஓகே, அதுக்கு கொஞ்சம் பெரிய டாபிக். அது நம்ம கொஞ்சம் டீப்பாக நம்ம வந்து பார்க்கணும். அதில் நம்ம ஒரு பார்ட், ஒரு செக்டர், ஒரு டைப் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்றது. ஓகே, அண்ட் ரெஸ்டாரண்ட் எட்டிகேட். ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க அப்படின்னா அங்கே நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ரெஸ்டாரண்ட் எட்டிகேட் நம்ம பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் ஹவு டு நெகோஷியேட். சரிங்களா? நெகோஷியேட் பண்ணுறது எப்படி. ஸோ நெகோஷியேட் அப்படின்னா இந்த பேரம் பேசுறது இது எல்லாமே. சரிங்களா? நெகோஷியேட் அண்ட் பார்கெனிங் இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ். நெகோசியேஷன் அப்படின்றது வேற, பார்கெனிங் அப்படின்றது வேற. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ஒரு இடத்துல வின் சுச்சுவேஷன், அதாவது உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கணும், செல்லருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அந்த இடத்துல வந்து நெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபேவரட் ஃபுட்டை எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே வி ஹேவ் டிஸ்கஸ்ட் ஹவு டு டிஸ்கிரைப் யுவர் ஃபேமிலி அண்ட் யுவர் டெய்லி ரொட்டீன்.
ஸோ நம்மளுடைய டெய்லி ரொட்டீனும் நம்ம ஃபேமிலி பற்றி எப்படிலாம் டிஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் அதில் வந்துட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய ஃபேவரட் ஃபுட் எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இன்னைக்கு நமக்கு பிடிச்ச டாபிக், நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச டாபிக் ஷாப்பிங் அண்ட் ஃபுட். அது ரிலேட்டடாக தான் இன்னைக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். வை? பிகாஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம், ஆனால் பண்ண மாட்டோம். பட் இந்த ஷாப்பிங் அண்ட் ஃபுட் இந்த ரெண்டுமே நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இப்போ நம்ம காலேஜ் போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேக்கரிக்கோ இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடுவோம் கண்டிப்பாக. அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி ஒன்ஸோ இல்லை 2 மந்த் ஒன்ஸோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வர டைம்ல கண்டிப்பாக நம்ம ஷாப்பிங் அப்படின்றது போகும். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம டே டு டே லைஃப்ல ஸ்டிக்கான இருக்கக்கூடிய ஒரு செக்டார். இந்த ரெண்டுமே இல்லாமல் யார் லைஃப்மே இருக்காது. ஸோ அதனால இந்த இந்த டாபிக் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக். Okay, and before getting into the session, the mission of our Sculpt Academy. ஸோ இங்கே ஸ்கல்ப்ட் அகாடமியில் ஸ்டூடெண்ட்ஸ், எம்ப்ளாயீஸ் இவங்க எல்லாரையுமே வந்து அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணி, ஸோ அவர் கம்ப்ளீட் எய்ம், அவர் கம்ப்ளீட் மோட்டிவ் இஸ் டு பில்ட் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த லேர்னர்ஸ். ஏன்னா கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று பில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த ஸ்ட்ரீமில் போனாலும் எங்கே போனாலும் நம்மளால் வந்து சர்வைவ் ஆக முடியும். ஸோ அவர் அல்டிமேட் கோல் இஸ் டு பில்ட் அ கான்ஃபிடன்ஸ் ஃபார் தி லேர்னர்ஸ். ஓகே, ஓகே, அண்ட் ஹியர் வி ஆர் ப்ரொவைடிங் டிஃப்ரெண்ட் ட்ரைனிங்ஸ். சரிங்களா, இந்த ட்ரைனிங்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய அசிஸ்டன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங், அதாவது ஒரு பர்சனுடைய இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், எந்த அளவுக்கு டெக்னிக்கல் ஸ்கில் முக்கியமோ அதே மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நீங்கள் ஒரு கம்பெனியில் உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் அவசியம். பட் அந்த கம்பெனியில் சர்வைவ் ஆகிறதுக்கும் நெக்ஸ்ட் பொசிஷன் போகிறதுக்கு உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் ரொம்பவே முக்கியம். இட் இஸ் நாட் ஒன்லி வித் தி ஜாப் பிளேஸ்மெண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்லேயும் வந்து இருக்கும். ஸோ நம்ம லைஃப்லையும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு சில சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து நெசசரியாக வேணும். ஒன். செகண்ட், வி ப்ரொவைட் அ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங். ஒரு இன்டர்வியூ அப்படின்றது என்ன, இன்டர்வியூ ப்ராசஸ் என்ன, ஒரு கம்பெனியில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, அந்த கொஷின்ஸ் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், என்னென்ன இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருக்கும், அந்த இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் எப்படிலாம் கிளியர் பண்ணலாம், இதெல்லாமே வந்து இங்கே ட்ரெயின் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார்ப்பரேட் ட்ரைனிங். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ், ஒரு கம்பெனி ஒரு நல்ல ப்ரொடக்டிவ் கம்பெனியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு அண்ட் இன்னும் நல்லா க்ரோ ஆகிறதுக்கு ஒரு எம்ப்ளாயினுடைய எஃபிஷியன்சி ரொம்ப முக்கியம், ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். அந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில ட்ரைனிங்ஸ். அண்ட் ஃபைனலி த கம்யூனிகேஷன் செஷன். ஸோ இதெல்லாம் இல்லாமல் கம்யூனிகேஷன் தனியாகவே, ஸோ பேசிக் லெவலில் இருந்து இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ்ட், இது மாதிரி 3 ஸ்டேஜஸில் கம்யூனிகேஷன் செஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் வி ஆர் ஸ்டார்டிங் த செஷன் ஃப்ரம் February 1st. ஓகேங்களா, அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு 2 வீக்ஸ் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா February 2nd வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின். இந்த 4 மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஆஸ் அ 5th ப்ரோக்ராம் வி ஆர் எய்மிங் டு கிவ் கோச்சிங் டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஆல்சோ. ஸோ அதுக்கான ப்ராசஸும் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே வந்த கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த வருஷம் வந்து பார்த்தா டிஎன்பிஎஸ்சி கேலண்டர் விட்டுருக்காங்க. இந்த வருஷம் Group 1, Group 2, Group 4 எக்ஸாம்ஸ் வருது, நிறைய எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் வருது. ஸோ இதில் எல்லாமே வந்து கோச்சிங் கொடுக்கறதுக்காக மார்ச்லேருந்து அந்த கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஓகே, ஸோ நவ் வில் கெட் இன் டு தி டாபிக்ஸ். ஷாப்பிங் வேர்ட்ஸ், அதாவது ஷாப்பிங் ரிலேட்டடாக என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, சரிங்களா, என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம கேட்டிருப்போம். ஸோ வெளியே எல்லாமே பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். அண்ட் வி ஆர் ஃபெமிலியர் வித் தோஸ் வேர்ட்ஸ், பட் வி டோன்ட் நோ தி மீனிங் ஃபார் தோஸ் வேர்ட்ஸ். சர்டன் வேர்ட்ஸ்க்கு மீனிங் தெரியாது. நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் தான், நம்ம நம்ம தினமும் கேட்கக்கூடிய வேர்ட்ஸ் தான், பட் அதுக்கு பெருசாக நமக்கு வந்து மீனிங் தெரியாது. ஸோ டுடே ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ a gist of shopping words. Okay, right. The first part. ஸோ இன்னைக்கு இந்த நான் செக்மெண்ட்ஸாக பிரிக்கல. ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ தி ஓவர்வியூ vocabulary லிஸ்ட் ஆஃப் ஷாப்பிங். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் ரீட்டைலர். ஸோ ரீட்டைலர் அப்படின்னா யார்? ஸோ ரீட்டைலர் அப்படின்றவங்க ஒரு பொருளை விற்கிறவங்க. சரிங்களா, அதை நம்ம செல்லர் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. செல்லர் அப்படின்னா விற்கிறவங்க தான். பட் ரீட்டைலர் அப்படின்றப்போ அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறவங்க. சரிங்களா, ஓகே. செகண்ட் வந்து கஸ்டமர். ஸோ ஹியர் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம்ஸ் பிட்வீன் கஸ்டமர் அண்ட் கன்சியூமர். கஸ்டமர் அப்படின்றது வேற, கன்சியூமர் அப்படின்றது வேற. இப்போ கஸ்டமர் அப்படின்னா நான் இருக்கேன், உங்ககிட்ட ஒரு பொருள் வாங்குறேன், நான் கஸ்டமர். சரிங்களா, ஆனால் அந்த பொருளை நான் யூஸ் பண்ணல. யார் அந்த பொருளை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் கன்சியூமர். சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் ஒன்று வாங்குறேன். இப்போ அந்த ஃபுட் ப்ராடக்ட்டை நான் காசு கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா நான் கஸ்டமர். இப்போ அந்த ஃபுட் ப்ராடக்ட்டை நானே சாப்பிட்றேன் அப்படின்னா நான் கன்சியூமர். இல்லை வேற யாராவதுக்கு நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க தான் கன்சியூமர். ஓகே, ஸோ கஸ்டமர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கன்சியூமர். கஸ்டமர் அப்படின்றவங்க அந்த ப்ராடக்டை வாங்குறவங்க, கன்சியூமர் அப்படின்றவங்க அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறவங்க.
ஓகே. ஸோ டிஸ்கவுண்ட் ஆப்வியஸாக நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ டிஸ்கவுண்ட் ஆஃபர் ஆக்சுவல் ப்ரைஸ் என்னவோ அதுலேருந்து ஒரு ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ரீஃபண்ட் அப்படின்றது தெரியும். ஸோ நமக்கு எப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் சரியில்லை அப்படின்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோமோ அந்த இடத்துல நமக்கு வந்து ரீஃபண்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. எக்ஸ்சேஞ்ச், ஸோ நம்ம ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வாங்குறது, இது நமக்கு தெரியும். நான் செக் அவுட். ஸோ செக் அவுட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்கிட்டோம். அந்த பொருளுக்கான பேமெண்ட் நம்ம எங்கே பண்ணுறோம், சரிங்களா? அந்த பொருளுக்கான பேமெண்ட் எங்கே பண்ணுறோம், அந்த பேமெண்ட் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் வந்து நம்ம செக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ செக் அவுட் அப்படின்றது ஒரு பொருள் நம்ம வாங்குறோம். அந்த பொருள் வாங்கிட்டு அதுக்கான பில்லு நம்ம பே பண்ணுறதுக்கான ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்த அந்த ப்ராசஸை நம்ம வந்து செக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்கெயின் ஹண்டிங், சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்கெயின் ஹண்டிங். ஸோ பார்கெயின் ஹண்டிங் அப்படின்றது, இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்டைல், ஒரு துணி கடைக்கு போகிறோம், சரிங்களா? அந்த துணி கடைக்கு நம்ம உள்ளே போன உடனே எல்லா பொருளும் நம்ம நம்ம பார்க்குற ட்ரெஸ் நம்ம வாங்க மாட்டோம். வில் ஹாவ் அ பட்ஜெட் பிளான். நம்ம மைண்டில் இவ்வளோ தான் பட்ஜெட், ஸோ வி ஹாவ் டு கெட் த ஷர்ட் ஆர் எனி அதர் ட்ரெஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் நம்ம மைண்டில் இருக்கும். அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி லோ ப்ரைஸில் என்ன அப்படின்னு சொல்லி எப்படி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடுவோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் பார்கெயின் ஹண்டிங். ஸோ பார்கெயின் ஹண்டிங் அப்படின்றது நம்ம ஒரு ப்ராடக்டை லோவஸ்ட் ப்ரைஸில், அது எந்த அளவுக்கு நம்ம கம்மியான விலையில வாங்க முடியுமோ அது மாதிரி நம்ம நல்லா அந்த கடையில் ஃபுல்லாக சுற்றி இருக்கிற எல்லா செக்ஷன்ஸ்லையுமே பார்த்து எங்கே எது கம்மியாக இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரும். ஸோ அதுக்கு பேர் தான் பார்கெயின் ஹண்டிங் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஃபிட்டிங் ரூம், விச் மீன்ஸ் ட்ரையல் ரூம், சரிங்களா? இந்த துணி கடைக்கெல்லாம் போனோம் அப்படின்னா அங்கே ட்ரையல் ரூம்ஸ் இருக்கும். அதனுடைய இன்னொரு நேம் வந்து ஃபிட்டிங் ரூம். நம்ம சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரெஸ் நமக்கு ஃபிட்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய அந்த ரூம், ட்ரையல் ரூம்னுடைய இன்னொரு நேம். ப்ரைஸ் டேக். ஸோ ப்ரைஸ் டேக் அப்படின்ற ஒரு சின்ன கார்டு, ஒரு சின்ன டேக், அந்த ப்ராடக்ட்னுடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக்ல இருக்கும், அவ்வளோதான். இட்ஸ் அ ஸ்டீல். இட்ஸ் அ ஸ்டீல் அப்படின்றது ஒரு வேர்ப், ஒரு இடியம், சரிங்களா? இந்த ஷாப்பிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு இடியம். ஓகே, இது என்ன? இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன். அந்த ப்ராடக்ட்னுடைய ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ், சரிங்களா? இப்போ கொஞ்சம் குறைக்க சொல்லி நம்ம கேட்குறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷாப்கீப்பர் என்ன பண்ணுறாங்க, ஒரு 20 ருபீஸ் குறைச்சி கொடுக்குறாங்க. பட் நாம் என்ன பண்ணுறோம், ரொம்ப அடிமட்ட விலைக்கு ஒரு 40 ருபீஸ்க்கு நம்ம கேட்குறோம், சரிங்களா? 100 ருபீஸ் ஒர்த் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை கம்மி பண்ணி கேட்குறோம். அவங்க ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதெல்லாம் இல்லாமல் ரொம்பவும் குறைச்சி அடிமட்ட விலைக்கு நம்ம கேட்குறோம். ஒரு 40 ருபீஸ் கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம். அதுதான் வந்து இட்ஸ் அ ஸ்டீல் அப்படின்றது. ஸோ ஆக்சுவல் ப்ரைஸுக்கு இல்லாமல் ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸில், அந்த ப்ரைஸில் வாங்கினா கண்டிப்பாக அந்த ஷாப்கீப்பருக்கு ப்ராஃபிட்டே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ப்ரைஸில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாங்குறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம இட்ஸ் அ ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? குறைச்சி வாங்குறதுக்கு பேர் இட்ஸ் ஸ்டீல் கிடையாது. அடிமட்ட விலைக்கு குறைச்சி வாங்குற அந்த ஒரு ப்ராசஸுக்கு பேர் தான் நம்ம வந்து அதுக்கான இடியம் தான் வந்து இட்ஸ் அ ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட், ஐ காண்ட் அஃபோர்ட் இட். ஐ காண்ட் அஃபோர்ட் இட் விச் மீன்ஸ் என்னால் இது வாங்க முடியாது அப்படின்றது, சரிங்களா? மால் இல்லைன்னா ஷாப்பிங் சென்டர், ஆப்வியஸ்லி வி பீப்புள் நோ. ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்தா நிறைய மால்ஸ் இருக்கும். மால் இல்லைன்னா ஷாப்பிங் சென்டர். ஸோ இது வந்து ஒரு டேர்ம். ஓகே. ஓகே, த நெக்ஸ்ட் திங், பொட்டிக். ஸோ பொட்டிக் அப்படின்றது ஸ்பெசிஃபிக் கலெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு துணி கடை, சரிங்களா? இப்போ அந்த சென்னை சில்க்ஸ், போத்தீஸ் இதெல்லாம் போனீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ட்ரெஸ் இருக்கும். ஃபீமேலுக்கு இருக்கும், மேலுக்கு இருக்கும், கிட்ஸுக்கு இருக்கும். அண்ட் அதே மாதிரி எல்லா ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புளுக்குமே இருக்கும். அது வந்து ஒரு துணிக்கடை, ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம். பட் பொட்டிக் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் அந்த ட்ரெஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யங்கர் உமன், சரிங்களா? யங்கர் விமன், சரிங்களா? யங் விமனுக்காக ஒரு சில ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் மட்டும் அங்கே வச்சிருப்பாங்க. அதான் வந்து நம்ம பொட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. சூப்பர் மார்க்கெட் ஆர் க்ரோசரி ஸ்டோர், இந்த மளிகை கடை. ஸோ இங்கே வந்து நமக்கு அந்த ஃபுட் ஐட்டம்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். ஸோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கும் சூப்பர் மார்க்கெட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா மளிகை கடை மாதிரி. அங்கே ஃபுட் ரிலேட்டடாகவும் ஹவுஸ் ஹோல்ட் ரிலேட்டடாகவும், அதாவது இந்த கிச்சன், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் இருக்கக்கூடிய இடம் நம்ம சூப்பர் மார்க்கெட் அப்படி சொல்லுவோம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படின்றப்போ அங்கே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அங்கே ஃபுட் ப்ராடக்ட் கிடைக்கும், ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்ட் கிடைக்கும், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைச்சதுன்னா, இந்த மாதிரி மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். சூப்பர் மார்க்கெட் இன் த சென்ஸ் ஜஸ்ட் ஃபுட் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து சூப்பர் மார்க்கெட் சொல்லுவோம், சரிங்களா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் thrift ஸ்டோர் ஆர் சேரிட்டி ஷாப். இந்த ஃபோனில் நம்ம செகண்ட் ஹேண்டில் வாங்குவோம் இல்லைங்களா? ஒரு பர்டிகுலர், ஃபார் எக்ஸாம்பிள் OLX, சரிங்களா? OLXல நம்ம இந்த நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட்டை நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறோம். அண்ட் இஃப் சம் ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட் டு கெட் த ப்ராடக்ட், தேல் கால் அஸ்
அண்ட் they'll get a ப்ராடக்ட் இல்லையா? அதே மாதிரி கடைகளில் சிலது இருக்கும். ஈவன் மொபைல் ஷாப்ஸ். ஸோ மொபைல் இப்போ எனக்கு அது வேண்டாம், இல்லை எனக்கு அமௌண்ட் வேணும். யூல் கிவ் தட் மொபைல், யூ கெட் த மணி. அண்ட் அந்த மொபைல் என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தருக்கு விற்பாங்க, செகண்ட் ஹேண்டில் விற்பாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை செகண்ட் ஹேண்டில் வாங்கக்கூடிய ஒரு ஸ்டோர், செகண்ட் ஹேண்டில் விற்கிற அந்த ஸ்டோர் தான் வந்து நம்ம thrift ஸ்டோர் ஆர் சேரிட்டி ஷாப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, யூ ஷுட் நோ த டிஃப்ரென்ஸ் பிகாஸ் யூ ஆர் கிராசிங் அ சர்டன் ஏஜ். அப்போ நம்ம எல்லாமே ஒரே மாதிரி மீனிங்ஸ் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் என்னென்ன மீனிங் இருக்குது அப்படின்றது நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பேஸ்கெட், கார்ட் ஆர் ட்ராலி. ஸோ பேஸ்கெட் அப்படின்றது கூட, இந்த சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் போனீங்கன்னா ஒரு கூட கொடுப்பாங்க. அண்ட் அதே நீங்கள் வந்து இந்த ட்ராலி தள்ளிட்டு போகிறது. ஓகே, ரீட்டைல் தெரபி, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேர்டு. ரீட்டைல் தெரபி இன் த சென்ஸ், I have a bad mood. Okay, I have a bad mood. You want me to cool, you want me to get my mood back. So what you're doing, you're taking me to shopping. சரிங்களா? நான் ரொம்ப பேட் மூட்ல இருக்கேன், என்னை நீங்கள் நார்மல் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ தட் வாட் யூர் டூயிங், யூஆர் டேக்கிங் மீ டு ஷாப்பிங். ஏன்னா நீங்கள் வந்து ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ ஷாப்பிங் போகிறதுனால என்ன ஆகுது, என்னுடைய மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் தான் ரீட்டைல் தெரபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எ பர்சன் ஹூ இஸ் ரிலாக்ஸிங் their மைண்ட் த்ரூ ஷாப்பிங் ஆர் வித் த ஹெல்ப் ஆஃப் ஷாப்பிங் அப்படின்றத வந்து நம்ம ரீட்டைல் தெரபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கேரியர் பேக், நம்ம யூஸ் பண்ணுற இந்த கேரி பேக். கடைக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் வாங்கின ப்ராடக்ட்ஸை கொடுக்கறக்கு ஒரு பேக் கொடுப்பாங்க இல்லையா, கேரி பேக். அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ், இல்லை வந்து சில பிளேசஸில் அந்த கிளாத் கவர்ஸ் கொடுப்பாங்க, அதுதான் வந்து கேரி பேக் அப்படின்றது. செயின். ஸோ செயின் அப்படின்னு இந்த ஆர்னமெண்ட் செயின் கிடையாது. ஸோ செயின் ஹியர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஷாப்பிங் வாட் இட் மீன்ஸ் இஸ் எ கம்பெனி வித் மல்டிபிள் பிரான்ச்சஸ். சரிங்களா? ஒரு கம்பெனி அதுக்கு மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம செயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் த லாஸ்ட் ஒன், இது வந்து ஒரு இடியம் தான். இட் காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். இட் காஸ்ட் எ ஃபார்ச்சூன், ரிப் ஆஃப், ஓவர் பிரைஸ்ட். இது எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு ஷர்ட் பார்க்குறோம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ அது 3000 அப்படின்னா நமக்கு அது ஒரு எக்ஸ்பென்சிவ் ஷர்ட்டாக இருக்கும். சரி, இட்ஸ் அ ரீசனபிள் ப்ரைஸ் ஃபார் தட் பர்டிகுலர் பிராண்ட். பட் நமக்கு அது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, விலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற இடத்துல நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இட் காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக், இட் காஸ்ட் எ ஃபார்ச்சூன், ரிப் ஆஃப், ஓவர் பிரைஸ்ட். இதெல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்ற இடத்துல யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு ஷாப்பிங். Okay, so do you have any doubts here? So do you want me to repeat any of the words? So just go through all the words, and if you have any doubts or if you need any clarifications, let me know. Okay, so is everyone fine? எல்லாருக்கும் ஓகேவா? Okay, so we'll proceed. Right. Next, questioning. So can anyone say what is the importance of questioning? So what is the importance of questioning? So why we need to ask questions? ஏன் questions நம்ம கேட்கணும்? அதுக்கான ரீசன் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? Any guesses or any opinions from your side? So why we need to question? To clear our doubts. Okay, very good, Ms. Kema. To clear our doubts. நமக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கு, அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக நமக்கு கொஷின்ஸ் கேட்கணும். வெரி குட், வெரி குட். தென் okay, so now tell me where you need more confidence, either to answer a question or to ask a question. ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு நமக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமா வேணுமா, இல்ல ஒரு கொஷின் கேட்கறதுக்கு கான்ஃபிடன்ஸ் நமக்கு அதிகமா வேணுமா? ஸோ டு நோ த திங்ஸ் தட் வி டோன்ட் நோ. ஓகே மிஸ்டர் ராகவர்தனி, ரைட். ஸோ நமக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ நவ் டெல் மீ வேர் யூ நீட் மோர் கான்ஃபிடன்ஸ், வெதர் டு ஆஸ்க் கொஷின் ஆர் டு ஆன்சர். So improve communication. Okay, very good, Varshika. Thank you for your answer. And Hema, to ask question, we need more confidence. Very good. Okay. Yes, obviously. இப்போ questioning அப்படின்றது in comparison,
ஸோ விச் ரெக்வயர்ஸ் த மோர் கான்ஃபிடன்ஸ் இட் மீன்ஸ் ஆப்வியஸ்லி டு ஆஸ்க் கொஷின். ஸோ நம்ம ஆன்சர் பண்ணிடலாம், பட் கொஷின் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். பிகாஸ் நார்மலாக நம்ம இந்த வீட்டில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நம்ம கொஷின் கேட்குறோம் அப்படின்னா அடுத்த கொஷின் வரும், உனக்கு அது தெரியுமா, உனக்கு அதை பற்றி தெரியுமா, உனக்கு அதில் என்ன ஐடியா இருக்குது, நீ என்ன கேள்வி கேட்குற. ஸோ அப்படின்ற கொஷின்ஸ் வரும், விச் மீன்ஸ் தட் நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா தான் அது ரிலேட்டடாக மற்றவங்களுக்கு கொஷின் பண்ண முடியும் அப்படின்றது ஒன்று இருக்குது. அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா ஒன் இப்போ நம்ம ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கான்ஃபிடன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நமக்கு வந்து வெளியே கொண்டு வரும். ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா தான் 4 பேரை கொஷினே கேட்க முடியும். ஸோ அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னாலும் தைரியமாக அந்த இடத்துல வந்து கொஷின் கேட்க தெரியணும். ஒன். செகண்டு, இப்போ நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க, அந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஒரு டாபிக் எடுக்கிறாங்க, அந்த டாப்பிக்கில் நமக்கு புரியாத ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸை நம்ம எந்திரிச்சு கேட்க மாட்டோம். ஒய்? பிகாஸ் இந்த ஒரு கொஷின் கூட இந்த ஒரு பாயிண்ட் கூட நமக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நினச்சிருவாங்க அப்படின்ற ஒரு ஹெசிடேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம அந்த கொஷினிங் அப்படின்றதுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக வேணும். So why we need to ask question? It's a very important one. Why we need to ask question? So let me give you very few things. One, to improve your knowledge. So as Ms. Hema said, to clear your doubts. Okay, so simplest one, clear your doubts. ஸோ உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஷின் கேட்குறீங்க, அப்படி கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸை வச்சு உங்கள் நாலேஜ் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க. ஓகே, யூ ஆர் டெவலப்பிங் யுவர் நாலேஜ் பை கெட்டிங் ஆன்சர்ஸ் ஃப்ரம் கொஷின்ஸ். ஓகே, இவ்வளோதான் கான்செப்ட் ஒன்று. செகண்ட், by asking right question, you're meaning that you have some good communication skill. ஸோ ஆன்சர் பண்ணுறது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம், அது புரிஞ்சிடும். பட் கொஷின் கரெக்டாக கேட்கல அப்படின்னா அது புரியாது. ஸோ இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஃப்ரேம் அ ரைட் கொஷின், ஸோ யூ வில் நாட் பி ஏபிள் டு மேக் அ ப்ராப்பர் கம்யூனிகேஷன். ஸோ வாட் இட் ரெக்வயர்ஸ், யூ நீட் டு கம்யூனிகேட் ப்ராப்பர்லி, யூ நீட் டு ஃப்ரேம் எ ரைட் கொஷின். சரிங்களா? ஸோ உங்கள் கம்யூனிகேஷன் லெவல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஷினிங்ஸ் ரொம்பவே வந்து இதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் கான்ஃபிடன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் 4 பேர் முன்னாடி எந்திரிச்சு ஒரு கொஷின், ஒரு சென்டென்ஸ், அவ்வளோதான். கொஷின் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ். அந்த ஒரு சென்டென்ஸ் உங்களால் வந்து பேச முடிஞ்சது அப்படின்னா 4 பேர் முன்னாடி நின்று உங்களால் வந்து ஒரு 5 சென்டென்ஸ் சேர்த்து பேச முடியும். ஓகேங்களா? டு இம்ப்ரூவ் யுவர் லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்க்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஷினிங் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த கொஷின்ஸ் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்? இன் கொஷினிங்ஸ் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகே, ஒன் ஓப்பன் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, செகண்ட் வந்து க்ளோஸ்டு டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளோஸ்டு டைப் இன் த சென்ஸ் we are getting just yes or no type answer, one word answer வரும். ஓகே, ஸோ we don't get any elaborative answer, one word answers வரும். எஸ் இல்லைன்னா நோ, அவ்வளோதான். To end up, to close a conversation, you are asking a question, you are not able to develop some conversation. அந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம வந்து க்ளோஸ்ட் டைப் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கொஷின் கேட்குறீங்க, ஆன்சர் வருதுன்னா அப்படியே அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிடும். அதை வந்து க்ளோஸ்ட் டைப் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பன் எண்டட் கொஷின், ஓப்பன் டைப் கொஷின், விச் மீன்ஸ் அந்த கொஷின் நீங்கள் கேட்கறதுனால ஒரு இலாபரேட்டிவ் ஆன்சர் வரும். அது மூலமும் உங்கள் கம்யூனிகேஷன், உங்கள் கான்வர்சேஷன் டெவலப் ஆகும். அதான் வந்து ஓப்பன் எண்டட் கொஷின். I would like to ask one question. Is there any internship opportunity available? Yes, what kind of internship you are expecting, Varshika? So can you give me the details about it? What kind of internship you are expecting? நீங்கள் சொல்லுங்கள், நான் அப்படியே கிளாஸ் ப்ரொசீட் பண்ணுறேன். ரைட். செகண்ட் டைப் வந்து இந்த ஓப்பன் எண்டட் கொஷின். ஸோ ஓப்பன் எண்டட் மீன்ஸ் யூ ஆர் ஓப்பனிங் ஃபார் அ கான்வர்சேஷன். ஒரு கொஷின் கேட்குறீங்க அண்ட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் அண்ட் எலாபரேட்டிவ் ஆன்சர். அந்த எலாபரேட்டிவ் ஆன்சர் கிடைக்கிறப்போ நீங்கள் வந்து கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுவீங்க. ஸோ அதான் வந்து ஓப்பன் எண்டட் கொஷின் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஹியர் இன் திஸ் செஷன் வி ஆர் கவரிங் தி ஓப்பன் எண்டட் கொஷின். ஒரு ஓப்பன் எண்டட் கொஷின்ஸ் நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்றது தான். அந்த ஓப்பன் எண்டட் கொஷின் எப்படி ஃப்ரேம் பண்ணணும், அந்த சின்டாக்ஸ் என்ன, அந்த ஃபார்முலா என்ன அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு ஸ்லைடில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினிங் வேர்டு, அடுத்து ஆக்சிலரி வேர்ப், சப்ஜெக்ட், மெயின் வேர்ப், இவ்வளோ தான் வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர். இது ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்றத நான் லைனாக சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு யூஸ் தி கொஷினிங் வேர்ட், செகண்ட் ஆக்சிலரி வேர்ப், தேர்ட் சப்ஜெக்ட் அண்ட் மெயின் வேர்ப். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா, திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் டு ஆஸ்க் அ கொஷின். அண்ட் ஃபைனலி ஒன்ஸ் யூ ஹேவ் டன் ஆல் த கொஷின்ஸ் அண்ட் ஃபைனல் இந்த கொஷின் மார்க் இருக்கணும். ஓகே, கொஷினிங் வேர்ட்ஸ். இப்போ ஓப்பன் எண்டட் கொஷின்ஸ் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த WH வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும்.
Okay, by using this WH words, you can use any open-ended questions. Okay, so Varshika, what kind of internship you're asking for? என்ன மாதிரியான internship நீங்க கேக்குறீங்க? Right. So the question what, which, when, where, who, whom, whose. ஸோ இந்த மாதிரி அந்த WH வேர்ட்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கொஷின் வேர்ட்ஸுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. செகண்ட் ஆக்ஸிலரி வேர்ப். ஆக்ஸிலரி வேர்ப் இந்த சென்ஸ் ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஒரு மெயின் வேர்ப் இருக்கும். அந்த மெயின் வேர்புக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வேர்ப் தான் நம்ம ஆக்ஸிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன, சிஸ்டம் பேஸ்ட் ஒர்க். Varshika, we are sorry, we are not providing the internship for system-based things. சரியா? Currently, we are offering digital marketing-based internships, and currently we are expecting for digital marketing interns. So அது இப்போ ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் இஃப் யூ வாண்ட் எனிதிங் ரிலேட்டட் டு கம்யூனிகேஷன் வி கேன் ஆஃபர். சிஸ்டம் பேஸ்டாக வந்து எதுவுமே இப்போதைக்கு கொடுக்கல வர்ஷிகா. ஓகே, இஃப் யூ நீட் எனி இன்டர்ன்ஷிப் ரிலேட்டட் டு, so you have already finished your digital marketing internship. So currently we are aiming to provide digital marketing interns only. So in future, if I have any other opportunities, I'll let you know. Okay. Yes, auxiliary verb. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணிருக்கக்கூடியதை நம்ம வந்து ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டூ, டஸ், டிட் இதெல்லாம். அடுத்து வந்து பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இஸ், வாஸ், ஆர், வேர். அடுத்து வந்து பீயிங், பீன், பி, ஹாவ், மாடல் வேர்ப்ஸ். மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னா இந்த கேன், குட், ஷால், ஷுட், மே, மைட். ஸோ இதெல்லாமே நம்ம மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக நம்ம பார்த்து அந்த ஆக்சிலரி வேர்ப் இடத்துல பிளேஸ் பண்ணிடணும். செகண்ட் சப்ஜெக்ட், யார் அந்த பர்சன். ஓகே. மெயின் வேர்ப், ஆக்ஷன் வேர்ட்ஸ். வேர்ப் அப்படின்னாலே ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான். அந்த ஆக்ஷன் வேர்ப்ஸை யார் செய்கிறாங்க அதுதான் சப்ஜெக்ட். ஓகே. ஸோ இந்த இந்த இடத்துல நீங்கள் ரீப்ளேஸ் மட்டும் அந்த வேர்ட்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு கொஷின் ஃப்ரேம் ஆயிரும். ஓகே, I'll give you a I'll give you example. Okay, now we'll have the syntax: question word, auxiliary verb, subject, main verb. இந்த மாதிரி terms இருக்கு. And we are having the question. So first word என்ன, question word. So I have what. Second verb வந்து auxiliary verb. So அப்போ நான் second R வச்சிருக்கேன். And subject you. Main verb அப்படின்றது doing. ஸோ டூயிங் அப்படின்றது மெயின் வேர்ப். அந்த டூயிங் செய்யறது யார் செய்யறாங்க, நீ, யூ. அதான் வந்து நம்ம சப்ஜெக்ட் யூ போடுறோம். செகண்ட், வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட். வாட் கொஷின் வேர்டு. இஸ் யுவர் ஆக்சிலரி வேர்ப். யுவர் சப்ஜெக்ட். ஃபேவரட் ஃபுட் அப்படின்றது மெயின் வேர்ப். ஓகே. நெக்ஸ்ட், வேர் ஆர் யூ ஃப்ரம். ஸோ வேர் அப்படின்றது கொஷின் வேர்டு, ஆர் அப்படின்றது ஆக்சிலரி வேர்ப், யூ இஸ் யுவர் சப்ஜெக்ட் அண்ட் ஃப்ரம் இஸ் யுவர் வேர்ப். ஸோ இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் சின்டாக்ஸை மட்டும் வச்சு அந்த இடத்துல நீங்கள் வேர்டை ஃபிக்ஸ் பண்ண போதும், யூ வில் பி ஏபிள் டு ஃபார்ம் தி ரைட் கொஷின். ஓகே, இஸ் தட் ஃபைன்? இந்த கொஷினிங், அந்த ஓப்பன் டைப் கொஷின் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிச்சா? ஸோ வேர் யூ ஏபிள் டு கெட் த பாயிண்ட்ஸ்? Is it fine? Yeah, very good. Nice. Thank you, Raghavardhani. Okay, now so we'll proceed with restaurant etiquette. So restaurant etiquette. So ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க அப்படின்னா அங்கே என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும். So here I have three segments. Okay, I have splitted the etiquette into three segments. The first one, in the restaurant, ஒரு ரெஸ்டாரண்ட்ல நீங்கள் என்ன பண்ணணும். ஓகே, ஸோ வென் வி ஆர் மூவிங் டு தி ரெஸ்டாரண்ட், அங்கே முன்னாடி ஒருத்தர் நிற்பார். சரிங்களா, டோர் ஓப்பன் பண்ணுவாங்க அண்ட் உங்களை விஷ் பண்ணுவாங்க. இது இந்த ரெஸ்டாரண்ட், பெரிய ரெஸ்டாரண்ட்ல போனீங்கன்னா இது நடக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் சின்ன ரெஸ்டாரண்ட் போகிறப்பவும் இந்த சர்வர் வந்து வாங்க உட்காருங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இன் எவ்ரி ரெஸ்டாரண்ட், இன் எவ்ரி, ஸோ இங்கே நம்ம ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹோட்டல் வேற, ரெஸ்டாரண்ட் அப்படின்றது வேற. ஸோ ரெஸ்டாரண்ட் அப்படின்னா சாப்பிட்ற இடம், ஹோட்டல் அப்படின்னா தங்குற இடம். சரிங்களா, ஸோ வி ஆர் மிஸ்பிளேசிங் தி வேர்ட்ஸ். ஓகே, இப்போ எந்த ஒரு ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி, சின்ன ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், ஸோ வேர் எவர் வி கோ, எ பர்சன் வில் பி தேர் டு ரிசீவ் யூ, எ பர்சன் வில் பி தேர் டு ரெஸ்பெக்ட் யூ. ஸோ அட் தட் பர்டிகுலர் மொமெண்ட் யூ ஹாவ் டு பே அட்டென்ஷன் டு தெம். சரிங்களா, அவங்க உங்களை க்ரீட் பண்ணுறப்போ நீங்கள் அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்து, ஸோ இப்போ வாங்க வெல்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா தேங்க்யூ. குட் மார்னிங் சொல்கிறாங்களா, குட் மார்னிங். ஸோ வாங்க உட்காருங்க அப்படின்னா தேங்க்ஸ்ண்ணே, இந்த மாதிரி நீங்கள் வந்து சொன்னால் போதும். ஓகே, ஸோ இதில் வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஒரு ரெஸ்பெக்ட், நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா, அண்ட் பி கைண்ட் டு யுவர் சர்வர். நமக்கு 1000 ப்ரெஷர்ஸ் இருக்கும்.
ஸோ அந்த பர்ட்டிகுலர் சர்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸை பார்ப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு பர்ட்டிகுலர் பர்சன் கிட்ட நம்ம கோவத்தெல்லாம் காட்டக்கூடாது. மேபி நம்ம ஃபுட்டு வரக்கு லேட் ஆயிருக்கும். ஸோ சர்வருடைய வேலை என்ன? கிச்சன்ல இருந்து அந்த ப்ராடக்ட்டை, அந்த ஃபுட் ஐட்டம நீங்க கேட்குற ஃபுட் ஐட்டம் உங்ககிட்ட கொண்டு வந்து ரிசீவ் பண்ற ஆஸ் லைக் அ கொரியர் பாய். அவ்வளோதான். ஸோ மேபி ஃபுட் பண்ற இடத்துல, ப்ரிப்பேர் பண்ற இடத்துல லேட் ஆயிருக்கலாம். இல்ல நெறைய ஆர்டர்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல நமக்கு 1008 ப்ரெஷர்ஸ் இருந்திருக்கலாம். இந்த டென்ஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? சர்வர்ஸ் கிட்ட காட்டக்கூடாது. வி ஹேவ் டு பி வெரி கைண்ட் டு தி சர்வர்ஸ் அண்ட் பி கம்யூனிகேட்டிவ். ஸோ வாட் எவர் யூ ஃபீல். இப்போ அங்கே உங்களுக்கு ஒரு டேஸ்ட் பிடிக்கல, சரிங்களா? அந்த பர்டிகுலர் ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, யூ டோன்ட் லைக் த டேஸ்ட். ஸோ அதை என்ன பண்ணணும்? ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ எப்போவுமே உங்கள் ஹோட்டலில், ஐ மீன் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இந்த பர்டிகுலர் டிஷ் நல்லா இருக்கும். பட் இன்னைக்கு கொஞ்சம் சால்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னைக்கு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது ஒரு வே ஆஃப் ஆன்சரிங். அண்ட் இன்னொரு வே, என்ன ஃபுட் வச்சுருக்கீங்க, என்ன ஃபுட் செஞ்சீங்க, நல்லாவே இல்லை, இது வேற. சரிங்களா? ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட், ரெண்டுமே கான்செப்ட் ஒன்று தான். ஸோ கான்செப்ட் என்ன? இந்த ஃபுட் ஐட்டமில் டேஸ்ட் சரியில்லை, அதை அவங்களுக்கு சொல்லணும். இந்த எப்போவுமே நல்லா இருக்கும், பட் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, இன்னைக்கு டேஸ்ட் நல்லா இல்லை. இது ஒரு டைப்பு. என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் இதில் டேஸ்ட்டே சுத்தமாகவே சரியில்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு டைப், ரூட் டைப். ஸோ அந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு வாட் எவர் யூ ஃபீல். மேபி அந்த ஆம்பியன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு சஜஷனாக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ வாட் எவர் சஜஷன்ஸ் யூ ஹேவ், வாட் எவர் ஃபீட்பேக்ஸ் யூ ஹேவ், யூ கேன் கம்யூனிகேட் வித் தெம் பொலைட்லி. சரிங்களா? ட்ரெஸ் அப்ராப்ரியேட்லி. ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறப்போ அங்கே 4 பேர் வருவாங்க. ஓகே, ஸோ எவ்ரி ஒன் பேசிக்கலி எவ்ரி ஒன் வில் ஜட்ஜ் அ பர்சன் பை தேர் அட்டையர். ஸோ அவங்க எப்படி வந்து இருக்காங்களோ, ஸோ அவங்க அட்டையர்ஸ் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் வந்து ஓகே இட் லுக்ஸ் குட், அந்த இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுறது தான். சரிங்களா? இப்போ நான் மார்னிங் ஒரு ஹோட்டல் போகிறேன். ஓகே, ஸோ நான் மார்னிங் ஒரு ஹோட்டல் போகிறேன். ஸோ மார்னிங் அப்னாலே ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கும். மேபி நான் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் உங்களை பார்க்குறேன். எனக்கு உங்களை பார்க்குறப்போ ஒரு ப்ளசன்ட் ஃபீல் வருது. அப்போ எனக்கு அந்த எனர்ஜி மெயின்டைன் ஆகும். இப்போ நீங்கள் வந்து அப்ராப்ரியேட்டாக ட்ரெஸ் பண்ணலை, ஒரு ஆக்வர்டாக இருக்குது. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்? மைண்டே அப்செட் ஆயிடும். அப்போ எனக்கு என்டையர் டேவுமே வந்து அந்த எனர்ஜியே போயிடும். ஓகே, அந்த ட்ரெஸ் அப்படின்றது நமக்கு அந்த ரெஸ்பெக்டை எடுத்து கொடுக்கும். ஸோ வேர் எவர் யூ கோ யூ ஹேவ் டு ட்ரெஸ் இட் ப்ராப்பர்லி. நம்ம வீட்டில் எப்படி இருப்போமோ அப்படி நம்ம வெளியும் போகக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு ட்ரெஸ் இட் அப்ராப்ரியேட்லி. அண்ட் மெயின்லி இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் எனி டைனிங், எனி கார்பரேட் டைனிங்ஸ், எனி ப்ரொஃபஷனல் டைனிங்ஸ், யூ ஹேவ் டு ட்ரெஸ் அப்ராப்ரியேட்லி. ப்ரொஃபஷனலாக தான் உங்கள் ட்ரெஸ் இருக்கணும். உங்கள் கம்பெனிலேருந்து டின்னர் கூப்பிட்றாங்க, டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ உங்கள் கம்பெனியில் என்ன ட்ரெஸ் கோடோ, இல்லை அந்த டைனிங்க்கு என்ன ட்ரெஸ் கோட் பிளான் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் போகணும். ஓகே, நெக்ஸ்ட், அரைவ் ஆன் டைம் இஃப் ரிசர்வ்ட். சில பேர் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி ஏதாவது ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டைமுக்கு அரைவ் ஆகிடுது. ஸோ டைமுக்கு அங்கே போயிடணும். ஒய்? பிகாஸ் நீங்கள் வந்து இப்போ 7 to 8 o'clock ரிசர்வ் பண்ணியிருக்கீங்க, பட் யூ ஆர் ரீச்சிங் தேர் பை 7:20. அப்போ உங்களுக்கு 1 hour ஸ்லாட் கொடுக்கணும்னா 8:20 வரைக்கும் 20 minutes அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இஃப் அந்த டைமில் வேறு யாராவது ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது தேவையில்லாத கிளாஷ் ஆகும். ஸோ யூ ஹேவ் டு அரைவ் ஆன் டைம் அண்ட் விஷ் அண்ட் சே தேங்க்ஸ். சரிங்களா? இதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நிறைய பேர் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ நம்ம சர்வர் வருவார், என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்பாரு. அங்கே நம்ம அவங்களுக்கு வந்து சின்ன ஸ்மைலோட பொலைட்டாக நம்ம சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சதுக்கப்புறமா நம்ம அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அதெல்லாம் தப்பு இல்லை. சரிங்களா? ஸோ இதெல்லாமே ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய திங்ஸ். நெக்ஸ்ட், ஆன் த டேபிள். ஸோ நீங்கள் டேபிள் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கெட் அப் ஒன்ஸ் ஆல் கம்ப்ளீட்டட். நீங்கள் 4 பேர் போகிறீங்க, நீங்கள் ஃபுட்டு வேகமாக சாப்பிட்டீங்க, இன்னொருத்தர் சாப்பிட்டாரு, இன்னும் 2 பேர் சாப்பிடல. ஸோ அவங்க 2 பேர் சாப்பிட்டுட்டு நான் போய் கை கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு போகக்கூடாது. சரியா? ஸோ ஒன்ஸ் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த டேபிள்ல இருந்து எந்திரிக்கணும். ஓகேவா? அப்படி இல்லை, ஸோ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, ஸோ இல்லை நான் சாப்பிட்றதுக்கு லேட்டாக நீங்கள் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணுறேன்னா பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டாங்க. அந்த டைம் நீங்கள் போகணும். இஃப் தே ஹாவ் கிவன் தேயர் கன்சர்ன் டு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், யூ கேன் கோ. இஃப் நாட், யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் திம். சரிங்களா? இல்லை நீங்கள் வாண்ட் டு ஸ்பீக் கிளியர்லி அண்ட் பொலைட்லி. எஸ், ஆப்வியஸ்லி அவங்க கிட்ட நம்ம பொலைட்டாக கிளியராகவும் நம்ம பேசணும். என்ன ஆர்டர் பண்ணுறோமோ அதை நம்ம கிளியராக நம்ம பேசணும். வெரி குட் வர்ஷிகா. ஸோ கீப் பர்சனல் ஐட்டம்ஸ் ஆஃப் த டேபிள். இப்போ நம்ம போன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? மொபைல் ஃபோனில் டேபிளில் வச்சுருவோம். பைக் கீ, கார் கீஸ் இருந்துச்சுன்னா டேபிளில் வைப்போம். சரிங்களா? இப்போ எல்லாமே நம்ம பர்சனல் ஐட்டம்ஸ் எல்லாமே டேபிளில் வச்சுட்டோம். அந்த டேபிள் என்னமோ 4 பேர் உட்கார்றதுக்காக. 4 பேர் அந்த பிளேட்ஸ் எல்லாம் வச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்கும். அந்த ஸ்பேஸில் என்ன பண்ணுவாங்க? ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வைப்பாங்க.
இப்போ அந்த ஸ்பேஸ்லையும் நான் என்னுடைய பர்சனல் பிலாங்கிங்ஸ், மொபைல் ஃபோன், பர்ஸு, இல்லைன்னா வந்து கீஸ் இதெல்லாமே நான் வச்சுட்டேன். டிஷ்ஷஸ் எங்கே வைப்பாங்க? சரிங்களா? ஸோ எப்பவுமே நம்முடைய பர்சனல் பிலாங்கிங்ஸை டேபிள் மேலே வைக்கக்கூடாது. ஓகே. செகண்ட், ரீட் த மெனு. சரிங்களா? ஸோ இப்போ மெனு கார்டு இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் போய் உட்கார்ந்த உடனே அந்த மெனு கார்டு ரீட் பண்ணுங்க. ஸோ ஃபுல்லாக டாப் டு பாட்டம் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கிளியராக அவங்க கிட்ட சொல்லணும். ஓகே, கிளியராக அவங்க கிட்ட சொல்லணும். ஓகே. அண்ட் அதே மாதிரி நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ, என்னென்னலாம் ஆர்டர் பண்ணுறீங்களோ அது எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பெட்டர். சில பேர் வந்து இப்போ ஒன்று சொல்லுவாங்க, சாப்பிட்ருக்கும்போது இன்னொன்று சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா இன்னொன்று ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு 2, 3 ஐட்டம்ஸ் சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா அவங்க அப்படியே கொண்டு வந்து லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. அண்ட் செகண்ட் ஒன், டைனிங்கில் உட்காந்துருக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம பேசுவோம். பட் என்ன அப்படின்னா மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. யூ ஷுட் நாட் டிஸ்டர்ப் அதர்ஸ். யூ ஷுட் ஹாவ் எ வெரி லைட் கான்வர்சேஷன். லைட் கான்வர்சேஷன் இன் த சென்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சவுண்ட். சரிங்களா? அது நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு சீட் இட் ப்ராப்பர்லி. ப்ராப்பராக உட்காரணும். சரிங்களா? நம்ம உட்காருவோம், அடுத்தவங்களுக்கு இடம் இருக்காது. சரிங்களா? அது ஒன்று. அண்ட் அதே மாதிரி டைனிங்கில் இப்போ ப்ரொஃபஷனல் டைனிங்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சீட்டட் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் உட்கார்றப்ப நல்லா பாடி நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். அண்ட் அந்த டேபிள் மேலே தான் உங்கள் எல்போஸ் இருக்கணும். ஸோ உங்கள் எல்போஸ் எல்லாமே வந்து அந்த டேபிள் மேலே இருக்கணும் சாப்பிட்றப்போ. ஓகே. ஸோ இதான் வந்து ஒரு ப்ராப்பர் சீட்டட் திங்ஸ் இன் த டைனிங் பார்ட். ஓகே. ஸோ இதெல்லாமே ஆன் த டேபிள். நெக்ஸ்ட், ஸோ வைல் ஈட்டிங். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ வைல் ஈட்டிங்? ஸோ வென் யூ சூ தி ஃபுட், ஸோ அந்த ஃபுட்டை மெல்றப்ப என்ன, நீங்கள் வாய் க்ளோஸ் பண்ணிட்டு மெல்லணும். ஓகே. ஸோ யூ ஹேவ் டு சூ யுவர் ஃபுட் ஒன்லி இன் த கண்டிஷன் ஆஃப் க்ளோஸ் டு யுவர் மவுத். செகண்ட், உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாமே ஒரே டைமில் கேட்டலாம். மேபி சம்டைம்ஸ் வி மே கெட் எனி அதர் சஜஷன்ஸ். வி மே ஃபீல் டு ஹாவ் சம் அதர் ஃபுட் டியூரிங் வென் வி ஹாவ் தி ஃபுட். அட் த டைம் இட்ஸ் நாட் அ வரி அபவுட் இட். பட் ஒரு சிலர் வந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு என்ன வேணுமோ ஆல் த டைம்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து சொல்லிடணும். அண்ட் சாப்பிட்டுட்டே நம்ம பேசக்கூடாது. ஸோ கம்ப்ளீட்டாக முழுங்கிட்டு தான் நம்ம வந்து பேசணும். அண்ட் ஷேரிங் இஸ் கேரிங். ஸோ இஃப் யூ ஆர் ஆர்டரிங் சம்திங், யூ ஆர் சப்போஸ் டு ஷேர் யுவர் ஃபுட். ஓகே. நம்ம ஷேர் பண்ணணும். அண்ட் இஃப் சம் ஒன் இஸ் ஷேரிங், யூ ஹேவ் டு ஷேர் யோர்ஸ் ஆல்சோ. வேற யாராவது ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்களும் உங்கள் ஃபுட்டை வந்து ஷேர் பண்ணணும். இதெல்லாமே. அண்ட் எடுத்து அப்படியே வந்து நிறைய எல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடாது. யூ ஹேவ் டு ஈட் இன் அ ஸ்மால் பைட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடணும். ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சென்ஸ் அந்த மீடியம் குவான்டிட்டி எடுத்து சாப்பிடணும். அண்ட் ஆல்வேஸ் யூ ஹேவ் டு கீப் யுவர் வாட்டர் ஆன் த லெஃப்ட் சைடு. ஏன்னா நீங்கள் சாப்பிட்றீங்க, நீங்கள் வந்து இப்படி வந்து கிராஸாக வந்து உங்கள் வாட்டர் இருக்கக்கூடாது. உங்கள் லெஃப்ட் சைடில் தான் உங்களுடைய வாட்டர்ஸ் வந்து இருக்கணும். ஓகே. அண்ட் இப்போ 4 பேர் போகிறீங்க, 4 பேர் டிஃப்ரெண்ட் டிஷ் ஆர்டர் பண்ணுறீங்க. உங்கள் டிஷ் வந்துருச்சு, பேலன்ஸ் 3 மெம்பர்ஸ்னுடைய டிஷ் வரல. சரி, என் டிஷ் வந்துருச்சு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு வெயிட் டில் அதர்ஸ் ஆர் ரிசீவிங் தயர் மீல். ஸோ ஒன்ஸ் எல்லாருக்குமே வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். ஓகே. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் எட்டிகேட். ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஸோ திஸ் யூ கேன் ஹாவ் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆர் யூ கேன் நோட் இட் அவுட். இதெல்லாமே வந்து ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய, ஷாப்பிங் போகிறப்ப யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேசஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன், a table for two please, which means ரெண்டு பேர் உட்கார மாதிரி எனக்கு ஒரு டேபிள் வேணும். ஸோ when you are going for restaurant, when you are going to the restaurant, you have to use please. ஸோ ஏன்னா ப்ளீஸ் எல்லாம் சொல்கிறப்போ நான் இவங்க கிட்ட போய் ப்ளீஸ் எல்லாம் சொல்லணுமா? ஐ எம் இன் திஸ் பொசிஷன், ஐ எம் பேயிங் அமௌண்ட் ஃபார் வாட் தே ஆர் ப்ரொவைடிங். ஸோ ஐ எம் நாட் ஏபிள் டு சே ப்ளீஸ். இதெல்லாம் வேண்டாம். ஸோ அங்கே ப்ளீஸ் அப்படின்றது ஒரு மாதிரியான பொலைட் டேர்ம் தான், யூஸ் பண்ணுறதுனால தப்பு இல்லை. கேன் ஐ ஹாவ் திஸ் டிஷ் வித்தவுட். ஸோ இந்த இடத்துல உங்கள் ப்ரிஃபரன்ஸை அதிகமாக சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் கோயிங் டு தி ஹோட்டல், ஐ மீன் த ரெஸ்டாரண்ட், அண்ட் யூ ஆர் ஆர்டரிங் ஃபார் அன் ஆம்லெட். ஸோ ஆம்லெட் ஆர்டர் பண்ணுறப்போ ஒரு சிலருக்கு ஆனியன் போட்டால் பிடிக்கும், ஆனியன் போடாட்டி பிடிக்கும். ஆப்வியஸாக ஆம்லெட் அப்படின்னாலே வந்துட்டு ஆனியன் போட்டு தான் கொடுப்பாங்க. சப்போஸ் இஃப் யூ டோன்ட் லைக் ஆனியன், then you have to fix your preference. You have to tell your preference. Can I have an omelette without onion? Okay, can I have an omelette without onion? ஸோ அப்போ அவங்க ஓகே ஆனியன் எல்லாமே உங்களுக்கு ஆம்லெட் வேணும், அது கிளியராக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். வாட் டு யூ ரெக்கமெண்ட்? ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்திருக்கு, இங்கே என்ன சாப்பாடு நல்லா இருக்கும், நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க, என்ன சாப்பிடலாம்னு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க, அதை கேட்குறக்கு. could I get this bill please? could I get the bill please? After completing all your meals, you are asking for the bill. ஸோ அதுக்கான ஒரு டேர்ம் தான் could I get the bill please. இந்த இடத்துல நீங்கள் குட்டுக்கு பதிலாக கேனும் யூஸ் பண்ணலாம். can I get the bill please? ஏன் நம்ம இந்த இடத்துல குட் யூஸ் பண்ணுறோம்? குட் ரெப்ரசன்ஸ் அ மோர் பொலைட் வே. சரிங்களா? கேன் ஐ கெட் த பில் அப்படின்னும் கேட்கலாம்.
குட் ஐ கெட் த பில் அப்படின்னு கேட்கலாம். ஸோ குட் யூஸ் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் பொலைட்டாக நம்ம கேட்குறோம், அவ்வளோதான். குட் ஐ கெட் அ ரீஃபில். ஸோ மறுபடியும் நம்ம சாப்பாடு வாங்குறோம், சரியா, சாப்பிட்டாச்சு அண்ட் செகண்ட் டைம் நம்ம சாப்பாடு வாங்குறோம், அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு குட் ஐ கெட் அ ரீஃபில். அண்ட் டு ஆர்டர் அ ஃபுட், ஒரு ஃபுட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஐ வுட் லைக் டு ஆர்டர், இந்த இது யூஸ் பண்ணலாம். ஐ வுட் லைக் டு ஆர்டர் எ சிக்கன் பிரியாணி, ஐ வுட் லைக் டு ஆர்டர் எ தந்தூரி, கேன் ஐ ஹாவ் அ குவார்டர் தந்தூரி, கேன் ஐ ஹாவ் அ மட்டன் பிரியாணி, சரிங்களா, அவ்வளோதான். ஸோ வி ஹேவ் அ ரிசர்வேஷன் அண்டர் திஸ் நேம். ஸோ நீங்கள் டேபிள் ரிசர்வ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் போகிறீங்க, அதை நீங்கள் சொல்லணும். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்? வி ஹேவ் அ ரிசர்வேஷன் அண்டர் திஸ் நேம். ஸோ வி ஹேவ் அ ரிசர்வேஷன் அண்டர் த நேம் ஆஃப் ஜெப்ரன் சொல்லலாம். டூ யூ ஹேவ் அ ரிசர்வேஷன்? இட்ஸ் அ கொஷின், கொஷின் மார்க் போட மறந்துட்டேன். ஸோ டூ யூ ஹேவ் அ ரிசர்வேஷன்? ஸோ நீங்கள் ஏதாவது ரிசர்வ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்கள் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஹேவ் யூ ஆல் நோட்டட் டவுன் திஸ் phrases? Do you have any clarifications on these phrases? Okay, is everybody clear with these phrases? Have everyone noted down these phrases? Okay, next. So these are some other phrases. Can I get you something to drink? You're moving with your friend. You're moving to a restaurant with your friend. Okay, so your friend is seated nearby you and you're asking him or her. So can I get you something to drink? குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டா அப்படின்னு நம்ம கேட்குறோம். How is everything? நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கீங்க, அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கீங்க அண்ட் ஆஃப்டர் ஹேவிங் த மீல், ஆஃப்டர் ஹேவிங் த ஃபுட், யூஆர் ஆஸ்கிங் ஹவ் இஸ் எவ்ரி திங், ஃபுட் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கணும். ஸோ நாட் ஓன்லி ஹியர் யூ ஆர் ஆர்கனைசிங் அன் ஈவெண்ட் அண்ட் யூ ஆர் அரேஞ்சிங் தி டின்னர் ஆர் லஞ்ச், யூ ஆர் அரேஞ்சிங் த மீல் டு ஈட். ஸோ ஆஃப்டர் ஹேவிங் தேர் மீல் யூ கேன் ஆஸ்க் தேர் ஃபீட்பேக்ஸ், ஹவ் இஸ் எவ்ரி திங். ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, ஃபுட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதுக்கு ஹவ் இஸ் எவ்ரி திங், எல்லாமே எப்படி இருந்துச்சு நம்ம காமனாக கேட்குறோம். ஸோ ஹவ் இஸ் ஃபுட், ஹவ் இஸ் த பார்ட்டி, இப்படி நம்ம தனித்தனியாக கேட்காம ஸோ பொதுவாக இல்லை காமனாக கேட்கறது தான் ஹவ் இஸ் எவ்ரி திங். Could we have the bill or check, please? Okay, could we have the bill or check, please? So in the previous slide, so I have given you a statement. Previous slideல ஒரு statement, could I get the bill, please? இது ஒரு term. அதே மாதிரி, so here also we have, could we have the bill or check, please? So ரெண்டு மூணு பேரா போறீங்க அப்படின்னா we. நீங்க ஒருத்தர் மட்டும் போறீங்கன்னா could I. ரெண்டு மூணு பேரா போறீங்க அப்படின்னா could we have the bill or check, please? Do you accept credit cards? ஓகே, டு அக்செப்ட் கிரெடிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்றது. அந்த கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்து வேற ஏதாவது கூட நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். டு யூ அக்செப்ட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்? டு யூ அக்செப்ட் டு பே கேஷ்? ஓகே, டு யூ அக்செப்ட் டு பே த்ரூ கேஷ்? இந்த மாதிரி நீங்கள் அந்த டேர்ம்ஸ் மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர் ஒன்று தான், பட் யூ கேன் ரீப்ளேஸ் தி டேர்ம்ஸ். Next, can we split the bill? So you are having the bill and you want to split with your friends, with your colleagues. So அந்த இடத்துல நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்? Can we split the bill? பில்லை பிரிச்சுக்கலாமா? So it's 200 rupees. We are four. So can we make it as 50 per head? அந்த மாதிரி. Or can we pay separately? So I pay for what I eat. You pay for what you eat. அந்த மாதிரி தனித்தனி நாம் என்ன சாப்பிட்டோமோ அதுக்கு தகுந்த நம்ம பே பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஸோ ஃபார் அ ஸ்டார்டர் ஐ வில் ஹேவ். ஸோ சில ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா ஸ்டார்டர்னு தனியாக இருக்கும். ஸோ ஸ்டார்டர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மட்டும் மெயின் டிஷ்ஷஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ ஃபார் ஸ்டார்டர் ஐ வில் ஹேவ். ஸோ என்ன உங்களுக்கு வந்து வேணுமோ அதை நீங்கள் சொல்லிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, குட் வி கெட் சம் மோர் வாட்டர் ஆர் கட்லரி? ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டர் வேணும் அப்படின்றப்போ நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ, குட் வி கெட் சம் மோர் வாட்டர்? ஏன்னா ஏன் இந்த இடத்துல எக்ஸ்கியூஸ் மீ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பிகாஸ் த சர்வர் இஸ் பிஸி வித் சம் அதர் ஒர்க். He is attending some other customer. So in between, you are interrupting that server and you are calling for your work, your purpose. That's why you are using excuse me. You are interrupting the server because he is serving other people. He is serving his duty to other people. In that case, you have to use excuse me. Okay. So are you clear with these phrases? Have you made a note? Either you can note it down or you can take a screenshot.
So there will be no use only noting down the phrases and taking screenshots. You have to practice this in your day-to-day life. Then only you will be able to get focus on these particular phrases and questions. Okay, ஒரு டே டு டே லைஃப்ல நீங்க யூஸ் பண்ணணும். Then only you will be able to improve your language. இது ஜஸ்ட் இப்போ நீங்க பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா, அது யூஸ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, கண்டிப்பா அது மறந்துடும். ஸோ நாளைக்கு அது அந்த ஒரு சினாரியோ வர்றப்போ, நம்ம இன்னைக்கு கத்துக்கல அப்படின்ற ஃபீல் கண்டிப்பா இருக்கும். ஸோ நோட் இட் டவுன் ஆர் டேக் அ ஸ்கிரீன்ஷாட். ஜஸ்ட் ஒன் கொஷின் ஆர் ஒன் ஃப்ரேஸ் பர் டே, தட்ஸ் ஃபைன். ஸோ ஜஸ்ட் ரீட், யூஸ் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். போதும், அவ்வளோதான். ஒரு 4-5 டைம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மைண்டு ஸ்டோர் ஆகிடும். ஓகே ஓகே. ஸோ ஹவு டு டிஸ்கிரைப் யுவர் ஃபேவரட் ஃபுட்? ஓகே, உங்கள் ஃபேவரட் ஃபுட் அப்படின்றது இருக்கு. This could be a jam topic in the interviews. In the interview, to check your level of language, they'll give you certain topics. In that particular topics, this could be one of the topic. Maybe they maybe ask you to describe your school life, family, your daily routines, everything. So these are the topics, these are the possible topics, and these are the basic topics. Okay, to check your level of language, the interviewer may ask you to describe about your favorite things. So favorite food. So when it comes to favorite food, what are the things can we add? என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம்? சரிங்களா, நம்ம கான்டென்ட்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம், என்னென்ன பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம கான்டென்ட்டை டெவலப் பண்ணி சொல்லலாம். The first one, you can engage with senses. ஸோ சென்சஸ் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபுட்டினுடைய சென்ஸ். ஸோ சென்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் சென்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. டேஸ்ட்டுக்கு ஒரு சென்ஸ் இருக்கும், ஹியரிங் இஸ் அ சென்ஸ், விஷன் இஸ் அ சென்ஸ். அந்த மாதிரி அந்த சென்ஸை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். லைக் டேஸ்ட், அந்த ஃபுட்டினுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும். அரோமா விச் மீன்ஸ் ஸ்மெல், அந்த ஃபுட்டினுடைய ஸ்மெல் எப்படி இருக்கும். டெக்ஸ்சர், சரிங்களா, அந்த ஃபுட்டினுடைய டெக்ஸ்சர் எப்படி இருக்கும். சரிங்களா, அந்த ஃபுட்டினுடைய டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்கு. ஸோ டெக்ஸ்சர் அப்படின்னா அந்த ஃபுட்டு வந்து க்ரீமியாக இருக்கா, இல்லை க்ரன்ச்சியாக மொறுமொருன்னு இருக்குதா, இல்லை ஸ்மூத்தாக இருக்கா. ஸோ அந்த மாதிரி, ஸோ அதான் வந்து நம்ம டெக்ஸ்சர் அப்படி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அப்பியரன்ஸ், பார்க்கறக்கு எப்படி இருக்கு, கோல்டன் கலர்ல இருக்கு, இல்லை வேற எப்படி இருக்கு, வைப்ரண்டா இருக்கா, கலர்ஃபுல்லா இருக்கா, எப்படி இருக்கு அந்த பர்டிகுலர் டிஷ். தென் வந்து சவுண்டு, அந்த பர்டிகுலர் டிஷ் நம்ம பார்க்குறப்போ ஒரு சில சவுண்டு, இப்போ சூடாக இருந்துச்சு அப்படின்னா ஹிஸ்ஸிங் நாய்ஸ் வரும். இப்போ நீங்கள் வந்து குக்கரில் ஏதோ குக் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் அந்த குக்கர்லேருந்து ஹிஸ்ஸிங் நாய்ஸ் ஒன்று வரும் இல்லையா. அதே மாதிரி இப்போ ஏதாவது பாயில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாயில் பண்ணுற நாய்ஸ் அப்படின்ற சவுண்ட் அப்படின்றது ஒன்று வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி பப்ளிங் சவுண்ட்ஸ், சிஸ்லிங் சவுண்ட், இந்த மாதிரி ஏதாவது இந்த சவுண்ட் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ கேன் ஆட் த பாயிண்ட்ஸ் 11 டு சென்சஸ். இது ஒரு பாயிண்ட். செகண்ட், யூ கேன் கோ வித் ஆஸ் அ ஸ்டோரி. ஒரு ஸ்டோரியை நீங்கள் சொல்லலாம். And have to keep it short. Yes, obviously. So you have to keep it very short and positive. ஸோ பாசிட்டிவ் அப்படின்றது தேவையில்லை. பிகாஸ் ஃபேவரட் அப்படின்னாலும் நம்ம பாசிட்டிவாக தான் சொல்லுவோம் ஆப்வியஸாக. ஸோ எந்த ஒரு ஃபேவரட்டையும் நம்ம வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் சொல்ல மாட்டோம். ஸோ இங்கே வந்து ஷார்ட்டாக நம்ம முடிச்சுக்கணும். ஸோ ஐ கிவ் யூ சாம்பிள். ஓகே, ஸோ யூ கேன் ஆட் அ ஸ்டோரி. அந்த பர்டிகுலர் ஃபுட்டுக்கும் உங்களுக்கு அந்த பர்சனல் கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவன் ரொம்ப பேட் மூட்ல இருக்காங்க. ஸோ தேர் கம்ப்ளீட்லி அப்செட். பட் இஃப் தே ஹேவ் தேர் ஃபேவரட் ஃபுட் தே வில் பி நார்மல். ஸோ இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஃபேவரட் ஃபுட் ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணி வச்சுக்கோங்களேன். அந்த பிரியாணி சாப்பிட்டாங்க உடனே கூல் ஆயிடுவாங்க, நார்மல் ஆயிடுவாங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்டா ரொம்ப நார்மலாக இருப்பாங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஸோ எனக்கு நான்வெஜ் சாப்பிட்டா நான் ரொம்ப எனர்ஜெட்டிக் ஆகிடுவேன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பர்சனல் கனெக்ஷன்ஸ். ஸோ யோர் ஃபேவரட் ஃபுட் அண்ட் யோர் பர்சனல் கனெக்ஷன்ஸ். இந்த ஃபேவரட் ஃபுட்னால என்னுடைய பர்சனல் லைஃப்ல எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். தென் மெமரிஸ், அந்த ஃபேவரட் ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்ட ஒரு மெமரி, ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மெமரி யூ கேன் ஷேர் இட். Okay, you can share it any memories you have created with your friends or family or அந்த ஃபேவரட் ஃபுட்டை நீங்கள் வீட்டில் குக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். அது பாசிட்டிவாக வந்திருக்கலாம், இல்லை நெகட்டிவாக வந்திருக்கலாம். அந்த மெமரிஸ் எல்லாமே. அண்ட் கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ், ஒவ்வொரு ஃபுட்டுமே ஒரு கல்ச்சுரல் ரிலேட் ஆகிருக்கும். அந்த மாதிரி அந்த கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் எல்லாமே வந்து யூனிக் பாயிண்ட். ஸோ இந்த கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் எல்லாருமே சொல்ல மாட்டாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு சிலர் ஃபுட்ஸுக்கு நாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, நீங்கள் உங்களுடைய ஃபேவரட் ஃபுட்டுக்கு ஏதாவது கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அண்ட் ஃபைனலி த கன்க்ளூஷன். ஸோ யூ ஹேவ் டு கன்க்ளூட் வித் ஆல் த பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் யூ கேன் ஆட். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சென்சஸ் பற்றி நம்ம பேசலாம், ஸ்டோரி நம்ம சொல்லலாம், தென் வந்து கன்க்ளூட் பண்ணலாம். இதில் இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ற நெசசிட்டி எல்லாம் இல்லை. சரிங்களா.
சென்சஸ்ல எல்லாமே இருக்கணும், ஸ்டோரினா இதுல எல்லாமே இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ் கிடையாது. ஸோ வாட் எவர் இதெல்லாமே ஒரு ஐடியா. It is a gist. So based on this gist, you can add certain points. You can develop your points. Okay. This is the sample. சரிங்களா? இதை வந்து ஒரு சின்ன சாம்பிள். மை ஃபேவரட் ஃபுட். ஸோ என்னோட ஃபேவரட் ஃபுட் என்ன? ஹோம்மேட் பிரியாணி. சரிங்களா? வீட்டில் செய்கிற பிரியாணி தான் எனக்கு பிடிக்கும். ஃப்ராக்ரண்ட் ரைஸ் டிஷ் தட் பிரிங்ஸ் இன்ஸ்டன்ட் ஜாய். ஸோ இட்ஸ் அ பர்சனல் கனெக்ஷன். பிரியாணி நான் சாப்பிட்றது மூலமா இம்மிடியட்டாக எனக்கு வந்து என்ன ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இட்ஸ் அ பர்சனல் கனெக்ஷன். The aromatic blend of spices, aroma, ஒன்று அந்த சென்சஸ் பார்த்தோம் இல்லையா? The aromatic blend of spices like cardamom and clove fills the kitchen. ஸோ அந்த ஸ்மெல், இந்த கார்டமம், க்ளோவ்ஸ், பட்டை, கிராம்பு, இதெல்லாம் இந்த மாதிரியான ஸ்பைசஸ் எல்லாமே சேர்றதுனால அவருடைய ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ரூம் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடும். அந்த ஸ்மெல் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். While tender pieces of marinated meat cooked with fluffy, saffron infused basmati rice, creating a savory and moist texture. ஸோ டெக்ஸ்சர் பார்த்தோம் இல்லையா? அந்த டெக்ஸ்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஓகே. ஸோ சேவரி அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் சால்ட்டி ரிலேட்டட் ஃபுட்ஸ் எல்லாமே சேவரி அப்படின்னு சொல்லுவோம். சால்ட்டியாக இருந்துச்சு அப்படின்னாலும் இல்லை காரமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து சேவரி ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். It reminds me of family gatherings with everyone gathered around. It's a memory. Okay, so here I'm adding the point of memory. ஸோ பிரியாணி அப்படின்னாலே என்னுடைய ஃபேமிலி கேதரிங்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஓகே, ஸோ வித் எவ்ரி ஒன் கேதர்ட் அரவுண்ட் ஷேரிங் ஸ்டோரிஸ் அண்ட் லாஃப் ஓவர் அ பிக் பாட். ஸோ நாங்கள் இந்த இது சாப்பிட்றப்போ நிறைய ஸ்டோரிஸ் பேசிட்டு சிரிச்சுட்டு அந்த எனக்கு ஒரு மெமரிஸ் ஞாபகம் வரும். ஸோ அந்த மெமரிஸ் பாயிண்ட். இட்ஸ் மோர் தேன் ஜஸ்ட் அ ஃபுட். இட்ஸ் அ டேஸ்ட் ஆஃப் ஹோம், ட்ரெடிஷன் அண்ட் பியூர் ஹாப்பினஸ். இட்ஸ் அ பர்சனல் பிலீஃப், அந்த ட்ரெடிஷன். சரிங்களா? ஸோ இதை நான் எல்லா பாயிண்ட் மேலே ஆட் பண்ணல. ஸோ ஐ ஹவ் கிரியேட்டட் திஸ் கான்டென்ட் பேஸ்ட் ஆன் சர்டன் பாயிண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு டிஸ்கிரைப் யுவர் ஃபுட். ஸோ உங்கள் ஃபேவரட் ஃபுட்டில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஸோ வாட் ஆர் த சென்சஸ் யூ ஹேவ், அதை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணலாம். இல்லை உங்கள் ஸ்டோரி வச்சு நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹியர் ஐ ஹவ் மென்ஷன்ட் அபவுட் 8 பாயிண்ட்ஸ்: டேஸ்ட், அரோமா, டெக்ஸ்சர், அப்பியரன்ஸ், சவுண்ட், பர்சனல் கனெக்ஷன், மெமரிஸ் அண்ட் கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ். இந்த மாதிரி 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 8 பாயிண்ட்ஸில் நீங்கள் 1 or 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு பாயிண்ட் வச்சு என்டையர் கண்டென்ட்டும் நீங்கள் பில்ட் பண்ணலாம் அந்த மாதிரி. And if you are having this particular food, a particular question in the interview, you have to keep it very short. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணக்கூடாது. ரொம்பவே வந்து ஷார்ட்டாக முடிச்சிடணும். ஓகே. Okay. So now we came to the end of the session. It's a quick recap. So today we have discussed shopping related words. Shopping related என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு? ஸோ பார்கெயின் ஹண்டிங்னா என்ன, செக் அப்படின்னா என்ன, ரீட்டைலர் அப்படின்னா யார், கஸ்டமர் அண்ட் கன்சியூமருக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்ன, இந்த மாதிரி வந்து ஷாப்பிங் ரிலேட்டட் டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். செகண்ட், in the two type of questioning we have dealt with a single type of questioning. So with open-ended question, open type questions வந்து எப்படி கேட்கலாம் and what are the importance of questionings, இதெல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். And we have proceeded with restaurant etiquette. So when you are visiting the restaurant, how you have to behave. So what are the etiquette you have to follow. So இதெல்லாமே பார்த்தோம். And how to negotiate, actually we missed it. Okay. So how to negotiate, actually we missed it today. Okay. So we'll proceed it in the further classes. Okay. And next, how to describe your favorite food. உங்க ஃபேவரட் ஃபுட்டை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்றது பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ், இல்லை உங்கள் சஜஷன்ஸ் ஏதாவது இருக்கா? So do you have any suggestions or clarifications? So do you want to share something about the session? Okay. Okay, people, thank you. If you find, sir, I learned through today's webinar that there is so much English in food and restaurant and hotel and how to describe our favorite food. Thank you, Ms. Kema. Thank you for the valuable feedback. So your feedback is the motivation to me. ஸோ நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்ஸ் தான் வந்து இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கான மோட்டிவேஷன். ஸோ வாட் எவர் யூ ஃபீல், ஸோ சார் இந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் சார், இந்த நீங்கள் சொன்னீங்க எனக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஸோ கேன் யூ மேக் இட் இன் த நெக்ஸ்ட் செஷன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சஜஷன் ஷேர் பண்ணுறப்போ அடுத்த செஷன் நம்ம என்ன பண்ணல எது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளால வந்து கொண்டு வர முடியும். ஸோ வேர் எவர் யூ கோ,
You have to give your feedbacks, you have to give your suggestions. அது நம்ம நாளைக்கு பார்ப்போம். So tomorrow we have a session on how to deliver your reviews, how to review a product or how to review a particular scenario. அந்த ஃபீட்பேக்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு சொல்றேன். ஓகே, அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். எப்படி நம்ம ஃபீட்பேக் சொல்லலாம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது எல்லாமே நாளைக்கு நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். தேங்க்யூ மிஸ் கேமா, தேங்க்யூ. ரைட். Okay. So, okay, people. So today we are ending the day 3 session, and on day 4 tomorrow. So we are going to deal with yes, Hema. What's your doubt? You can share it in the message. So tomorrow we are going to uh, start weather related terms and how to invite weather invitations and reviews. இதெல்லாமே நம்ம எப்படி வந்து கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். ஓகே. ஸோ அண்ட் ஸ்டே கனெக்டட் வித் த சேம் லிங்க். நம்ம கண்டிப்பாக நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. அண்ட் ஹேமா, எனக்கு இங்கிலீஷ் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் நல்லா எழுத போகிறோம், அந்த தப்பு இல்லாமல். ஆனால் பேச மட்டும் தெரியல, அது எப்படி பண்ணுறது, அது எப்படி இங்கிலீஷில் பேச கற்றுக்கிறது கொஞ்சம். எஸ் மிஸ் ஹேமா, ஸோ இங்கிலீஷில் பேசுறது வந்து பெரிய கஷ்டம்லாம் இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு இடத்துல எப்படி நீங்க அந்த சென்டென்ஸ் நீங்க ஃப்ரேம் பண்றீங்க. இன்னைக்கு நீங்க ஒரு சில சென்டென்சஸ் பாத்தீங்க இல்லையா, இந்த சென்டென்ஸ் நீங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணுங்க. ஓகே, யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுடைய லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆயிரும். யா எஸ் ராகவர்தன், ஐ வில் கிவ் a just about how to negotiate in the next session also. Actually, I missed it today due to time constraints. I have missed it today. I'll tell you about this tomorrow. ஸோ ஓகே ஹேமா, நீங்கள் யூஸ் பண்ணுறது, நீங்கள் கற்றுக்கிறது நீங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுடைய லாங்குவேஜ் டெவலப் ஆகும். இது ஒன்று. செகண்ட், நீங்கள் ஒரு சில வேர்ட்ஸ் படிங்க. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் அட் த இனிஷியல் ஃபேஸ் யூ கேன் சர்ச் ஃபார் வேர்ட்ஸ். ஒரு இடத்துல இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங் வந்து நீங்கள் 4 பேருக்கு சொல்லுங்கள். ஸோ டுடே ஐ ஹவ் ரெட் திஸ் வேர்ட், இந்த வேர்டுக்கு இதுதான் மீனிங் சொல்லுங்க. அண்ட் அந்த வேர்ட்ஸ் நீங்க படிக்கிறப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் படிப்பீங்க. அது எல்லாமே உங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி நீங்க கத்துக்கக்கூடிய விஷயத்த நீங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணாலே போதும். ஆனா நீங்க பேசணும். கம்யூனிகேஷன் இஸ் அ ஸ்கில். இட் கேனாட் பி டெவலப்ட் த்ரூ ரீடிங் ஆர் ரைட்டிங். இட் கேன் பி ஒன்லி டெவலப் ஒன்லி த்ரூ ஸ்பீக்கிங். நீங்க பேச அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது வரும். சரிங்களா? நீங்க ரெகுலரா நீங்க என்ன கத்துக்கிறீங்களோ அதை உங்க டே டு டே லைஃப்ல நீங்க பேசுங்க. அதனால கண்டிப்பா வந்து இது இருக்கும். I have a good and so thank you Varshika, thank you for your feedbacks. எஸ், வெரி குட். இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் இந்த மாதிரி செஷன்ஸ்லாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். ஓகே, ஸோ வாட் எவர் யூ நோ, அண்ட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஸ்பீக் இன் டியூரிங் திஸ் செஷன், இஃப் யூ கெட் த ஃபீட்பேக்ஸ், ஹேமா இந்த மாதிரி நீங்கள் பேசியிருக்கீங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல எரர் கரெக்ஷன்ஸ் அப்படின்றது பண்ணணும், இந்த மாதிரி இந்த எரர் கரெக்ஷன்ஸ் பண்ண உங்கள் லாங்குவேஜ் டெவலப் ஆயிரும். ஸோ ட்ரை டு ஸ்பீக் ஆன் லைவ். Okay, try to speak on live because with your friends you can speak, but you should get the cooperation. உங்க ஃப்ரெண்டும் அதுக்கான கோஆப்ரேஷன் கொடுக்கணும். அப்பதான் உங்களால அதை வந்து கன்சிஸ்டண்டா பண்ண முடியும். நீங்க இங்கிலீஷ்ல பேசுறீங்க, பட் உங்க ஃப்ரெண்ட் இங்கிலீஷ்ல பேசல, ஒரு நாள் 2 நாள் பேசுவீங்க, அப்புறம் அதை அப்படியே விட்டுருவீங்க. என்ன இவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க, என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. ஸோ அதனால இந்த மாதிரி லைவ் செஷன்ஸ் வரப்போ இஃப் யூஆர் ட்ரைங், தென் இட் வில் பி ஃபைன். ஸோ அந்த ட்ரை அப்படின்றது தான் இனிஷியேஷன். ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே அது கண்டினியூஸ் ஆகும். ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ ஓகே பீப்புள், வில் end the session today. We'll meet tomorrow. Okay. Yes, thank you for joining today, and I'll expect you people for the tomorrow session also. If you find this session useful, and you can refer this session to your friends, and you can share the link to your friends so that everyone can get benefited. Thank you people.